I am Dr. Elarasi, obstetrician and gynecologist, laparoscopic surgeon, ART specialist, cosmetic gynecologist, Mahalakshmi Multi-Speciality Hospital and Maha Fertility Center, உளுந்தூர்பேட்டை. இன்னைக்கு நம்ம ப்ரெக்னென்சி அப்போ பெட்ஸோட நம்ம இருக்கலாமா வீட்டில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இருக்கலாம். ஏற்கனவே நம்ம பெட்ஸ் இருக்கும்போது நம்ம திடீர்னு பிரிஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ ப்ரெக்னென்சி அப்போ அதுங்களுக்கு எப்படி நம்ம கேர் கொடுக்கணும் அப்படின்னா, வெட்டினரி டாக்டரை பார்த்து அதுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு டிவார்மிங் பண்ணிவிட்டு அதுக்கான கேருக்கு உள்ள, அதாவது ஆன்டிசெப்டிக் லோஷன்ஸ் வச்சு பாத் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாத் பண்ணிவிட்டு நம்ம அதுங்க கூட இருக்கலாம். அதை தவிர அவங்களுக்கு தேவையான கரெக்டான வேக்சினேஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்கள நம்ம வேறு பெட்ஸ் கூட நம்ம மிங்கிள் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணணும் அந்த டைமில். ஏன்னா மற்ற டிசீசஸ் மற்ற பெட்ஸ் கூட நம்ம போகும் பொழுது அங்கேருந்து டிசீஸை கான்ட்ராக்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம அதுங்க வெளியில் உள்ள அனிமல்ஸ் கூட நம்ம மிங்கிள் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். வீட்டில் நம்ம எப்போதும் போல் அவங்கள கேர் எடுத்துக்கலாம். ஆனால் பெட்ரூமில் படுக்கும்பொழுது நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா அதில் உள்ள ஹேர் பார்ட்டிகிள்ஸ்லாம் இன்னும் அலர்ஜியை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால பெட்ரூமில் நம்ம படுக்கும்போது நம்ம அவங்க கூட இருக்க வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணுறலாம். மற்றபடி எப்போதும் போல் அவங்க கூட பழகிறதோ, வாக்கிங் போகிறது, மற்றது எல்லாமே நம்ம பண்ணலாம். இன்கேஸ் சம்டைம்ஸ் நம்மளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம இழுக்க விடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அந்த மாதிரி நமக்கு டக்குன்னு இழுக்கும்போது நம்ம விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நிறைய பிரச்சனைகளை பின்னாடி கொடுக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பெட்ஸோடு இருந்தோம்னா கண்டிப்பாகவே நம்ம பெட்ஸோடு இருக்கிறதுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ப்ரெக்னென்சியில் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.